தஞ்சை தரணியின் மாண்புமிகு மைந்தன், நீதியின் கிழக்கு அன்பு பண்பும் இதயத்தோடு கலக்கப்பெற்ற அரும்பெரு கரு, நீதியின் ஆகப்பெரும் குரு, நொடிமுட்களின் நடையோட்டம், உம்மோடு பேசுகையில் விழி தாண்டி விழுமாமே பழகுவோர் வாக்குமூலம், எளிமை இனிமை பெயர் கொண்டு விழிக்கும் உரிமை என பலமை கொண்டு மயக்கும் நீதி தேவதையின் நிரந்தர வரம், தலைமை பண்பிற்கே உரித்தான தர்ம தேவதையின் தவப்புதல்வன், மாண்புமிகு நீதிபதி திரு எஸ். ராஜேஸ்வரன் அவர்களை தலைமை உரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரமின்மை காரணமாக நான் மேடையில் உள்ளவரை குறிப்பிட்டு சொல்லாமல், மேடையில் வீட்டிருக்கும் பெரியோர்களே, அரங்கத்தில் வீட்டிருக்கும் பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, பழனிக்குமார் அவர்களுடைய குடும்பத்தாரே, நண்பர்களே, அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்கின்றேன். என்னை அழைத்த பொழுது நான் அவரிடம் கேட்டேன், எந்த காரணத்தை கொண்டு என்னை அழைக்கின்றீர்கள்? நான் 26 வருடம் வக்கீலாக இருந்து 9 வருட காலம் நீதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்றேன். வழக்கறிஞரோடு பேசினேன், இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். என்னை அழைத்து அந்த கவிதை மன்றத்திற்கும் கவிதை நூலுக்கும் படித்து விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறீர்களே என்று கேட்டதற்கு, என் குடும்பத்திற்கு வேண்டியவர் அந்த பதிலை வாருங்கள் என்று சொன்னார்கள் குடும்பத்தார்கள். அதை நான் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டேன். அந்த குடும்பத்தோடு தொடர்பு கொண்டவன் என்ற முறையிலே நான் இன்று உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். ஆண்டாள் அவர்கள் சொன்னது போல, திருமதி ஆண்டாள் அவர்கள் சொன்னது போல, இந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது எனக்கு தோன்றியது, ஒரு மனிதனாக இருக்கின்றவன் ஈர நெஞ்சோடு இருக்க வேண்டும், சமுதாய பற்றோடு இருக்க வேண்டும், சமுதாயத்தின் மேல் ஆர்வம் இருக்க வேண்டும், சமுதாயத்தோடு ஆதங்கம் இருக்க வேண்டும், சமுதாயத்தில் ஒரு பற்று இருக்க வேண்டும். மனிதனாக வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த நிலைமை வேண்டும். வாழ்ந்தோம், பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் என்று இல்லாமல் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் சமுதாயத்திற்கு தம் சக தோழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி வாழ்கின்றார்கள், நாம் வாழ்கின்ற வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்பதை அறிய வேண்டும். அது யாருக்கு இருக்கும் என்று சொன்னால், நான் பொதுவாக பார்த்திருக்கின்றேன், ஒரு எழுத்தாளருக்கு இருக்கின்றது, ஒரு கவிஞனுக்கு இருக்கின்றது. அது முழுமையாக சகோதரர் பழனிக்குமாருக்கு இருக்கின்றது. இந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது திருமதி ஆண்டாள் அவர்கள் சொன்னது போல, என்னென்ன சமுதாயத்தில் நாம் பார்க்கின்றோமோ, என்னென்ன சமுதாயத்தில் நாம் எதிர்கொள்கிறோமோ அவை அனைத்தும் இருக்கின்றது. கடைசியில் பேசுகிறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அவங்க சொன்னதை எஸ்ன்னு சொல்லிட்டு போயிடலாம். முதல்ல படித்தா புக்கெல்லாம் படிக்கணும். இன்னொன்று பார்க்குறேன், அரங்கத்தில் ஆரம்பிக்கின்ற பொழுது மணியை பார்த்தார்கள், வாட்சை பார்த்தார்கள், எப்பொழுது ஆரம்பிக்கும் என்று. இப்பொழுது பார்க்கின்றால் எப்பொழுது முடியும் என்று. நான் ஒரு 5 நிமிடம் பேசி முடித்து விடுகிறேன். இந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு தலைப்பிலும் அவர் நாம் சமுதாயத்திலே நாம் என்ன கஷ்டப்படுகின்றோம், அனாதை இல்லம், அனாதைகளை பற்றி பேசுகின்றார், விலைமாதை பற்றி பேசுகின்றார், நாட்டு நிலங்களெல்லாம் அரிசியெல்லாம் இனிமேல் காணாக போய்விடும், அரிசியை நாம் பார்ப்பது அரிதாக போய்விடும் என்று சொல்கின்றார். விவசாயி எங்கிருப்பானோ தெரியாது, பிள்ளைகளுக்கு நாளைக்கு விவசாயியை காண்பிக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படும் என்று சொல்கின்றார். இன்னொன்று, ஆக்கப்பூர்வமாக அனுபவித்து எழுதியிருக்கின்றார்கள். ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது நாம் பார்க்கின்ற வாழ்க்கையை நாம் எழுதுவது உண்மை. ஆனால் காதலை பற்றி எழுதியிருக்கின்றார் பழனிக்குமார் அவர்கள். அவரை கேட்க விரும்புகிறேன், திருமணம் ஆகவில்லை, ஆனால் இதை எப்படி அனுபவித்தீர்கள் என்று எனக்கு தெரிய வேண்டும். ஒரு வேளை அதனால் என்னவோ நீங்கள் வேண்டாம் என்று விட்டுவிட்டீர்கள் என்று கருதுகின்றேன். அதில் பாருங்கள், அதில் எழுதுகின்றார், காதல் பற்றி எழுதுகின்ற பொழுது, காதல் என்பது ஒரு வைரஸ், அதை பற்றி விழிகள் விடும் அம்புகளா முத்துப்போல் சிரிப்பிலா என்று சொல்லுகின்றார்.
நான் இப்பொழுது இருக்கின்ற வழக்கு, நான் பார்த்து கொண்ட வழக்கு, இது போன்ற வழக்குகளும் ஒரு சாராக வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு 10-15 வழக்குகள் தினமும் பார்க்கின்றேன். இளைய சகோதர சகோதரிகள், அதாவது படிக்கின்ற பெண்கள், ஆண்கள் ஓடிவிடுகிறார்கள் குடும்பத்தை விட்டு. நீங்கள் எழுதியிருக்கின்றது அப்படியே தத்துருவமாக நான் வழக்கிலே தினமும் பார்க்கின்றேன். என்ன காரணமோ தெரியவில்லை. ஜாதியை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை. சம்பந்தமே இல்லாதவர்கள். ஒருவர் எம்டெக் படித்திருக்கின்றார், கார்பெண்டரோடு சென்று விடுகின்றார். நான் கார்பெண்டர் தவறு என்று சொல்லவில்லை, தயவுசெய்து யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அங்கே தான் நீங்கள் சொல்லுகின்ற விழிகள் விடும் அம்புகளோ முத்துப்போல் சிரிப்பிகளோ என்று தவறுகின்றேன். வழுக்கி விழுகின்றார்கள். இதனால் பெற்றோர்களுக்கு அதையும் எழுதுகின்றார். அந்த கவிதையை படித்தீங்கன்னா தெரியும். பெற்றோர்கள் இதனால் வேதனைப்படுகின்றார்கள். உண்மையிலேயே இட் ஹஸ் பிகம் எ சோர்ஸ் ஆஃப் worry. நான் தினமும் ஒரு 15 வழக்குகளை பார்க்கின்றேன் வழக்கில் கோர்ட்டில். முந்தானத்து கூட ஒரு பெற்றோர்கள் வந்து கதறினார்கள், என் பையன் பொன் ஓடிவிட்டாளே என்று. பட் இதுக்கு பதில் யாராலும் சொல்ல முடியாது. காரணம் இதுதான். எனிவே அது டிஃப்ரெண்ட் டாபிக். அதே போன்று பார்த்தீர்களானால் மாற்றுத்திறனாளை பற்றியும் அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். பறவைகள் அழுகிறது என்பதை பற்றியும், அதாவது இப்போல்லாம் நம்மளே பார்க்குறோம், முதல்ல இருந்த மைனா குருவி இல்லை, சிட்டுக்குருவிலாம் இல்லை. காரணம் பிகாஸ் ஆஃப் தி ஹை டவர். அதனால அதுங்கெல்லாம் அழிஞ்சு போச்சுங்கிறத நம்ம சாதாரண பேசிக்கிட்டு இருக்கோம். அது பறவைகள் தானாகவே வந்து அழுகுதான், எங்களெல்லாம் அழிச்சிட்டீங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க டிவி பார்த்துக்கிட்டு, அதனால் நாங்கள் ஏன் அழியணும் அப்படின்னு மிக அற்புதமாக எழுதியிருக்கின்றார்கள். நண்பர்களை பற்றி எழுதியிருக்கின்றார்கள். பிறகு ஆசைக்கு அளவில்லை, அளந்து வாழ வேண்டும். எப்பொழுதும் நாம் வேண்டாம் வேண்டாம் என்று வாழ்க்கையை வெறுத்து ஓடுகின்ற அளவுக்கு நீங்கள் தேவைப்பட்ட வாழ வேண்டாம். இப்பொழுது சமுதாயத்தில் பார்க்கின்ற இளைஞர்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். முந்தையெல்லாம் பார்த்தோம்னா தற்கொலைன்னு ரொம்ப ஜாஸ்தியாக கேட்போம். இப்போ டெய்லி பேப்பர் திரும்பினாலும் ஒரு ஸ்கூல் புள்ள தற்கொலைங்குது, மாடியிலேருந்து விழுந்துட்டேங்குது, ஸ்கூல்லேருந்து விழுந்துட்டேங்குது. ஏன் இந்த மாற்றம் என்று தெரியவில்லை. அது சமுதாயத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றம். அதற்கு பெற்றோர்கள் தான், நாம் தான் வருத்தப்பட வேண்டும். அதை பற்றி அழகாக எழுதியிருக்கின்றார்கள். அவர்களிடையே கேட்கின்றார், சிறுவர்களிடையே ஏற்பட்ட கேள்விப்பட்டதே இல்லை. நாளுக்கு நாள் அழகாக எழுகின்றார்கள். நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது விலைவாசி மட்டுமல்ல, வருங்கால தூண்களாம் வாலிபர்களின் தற்கொலைகள் தான் என்று சொல்லுகின்றார்கள். தேர்விலே தோல்வியோ அல்லது காதலில் தோல்வியோ என்று கேட்கின்றார்கள். இளைஞர்களை பற்றி எழுதியிருக்கின்றார்கள். பிறகு ஜாதி பிரச்சனை பற்றி பேசியிருக்கின்றார்கள். ஒன்றாக வாழ வேண்டும் என்று சொல்கின்றார்கள். வரதட்சணை கொடுமையை பற்றி பேசுகின்றார்கள். பட்டங்கள் பெற்றாலும், பதவியில் உயர்ந்தாலும், லட்சணங்கள் இருந்தாலும் லட்சங்கள் தேவை என்று சொல்கின்றார்கள். நீங்கள் சொன்னது போல் வண்டி வேணும், எல்லாம் வேணும், இதெல்லாம் மாறணும். என்ன அதான் சட்டம் இருக்குது, டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னு சட்டம் இருக்குது. என்ன புண்ணியம், நானும் கொடுப்பவரும் வாங்குபவரும் தயாராக இருந்தால் சட்டம் என்ன செய்ய முடியும்? நம்ம டாக்டர் சொன்னார், 3 பேர்கிட்ட போகக்கூடாது வாழ்க்கையில்னு. ஒன்று போலீஸு, ஒன்று வக்கீல், ஒன்று டாக்டர். டாக்டரை ஒத்துக்கிட்டாருன்னா நானும் வக்கீலை ஒத்துக்க தான் வேணும், ஜட்ஜாக இருக்கிறதுனால. ஆனால் அது உண்மைதான், போகக்கூடாது. இறுதியாகத்தான் செல்ல வேண்டும். எப்பொழுது போகிறோம் 2 பேர்கிட்டையும் பிரச்சனை நம்மளால் தீர்க்க முடியவில்லை என்றால் சொன்னால் கோர்ட்டுக்கு போகிறோம், வக்கீல்கிட்ட போகிறோம். உடம்பு தன்னால் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் டாக்டர்கிட்ட போகிறோம். உண்மைதான். போலீஸ்க்கு அஃப்கோர்ஸ் போக வேண்டிய தேவையில்லை. அது வழக்கை பற்றி சொன்னார்கள், வழக்கையே போயிடும் அப்படின்னு. ஒரு கேஸ் நடந்துச்சான், 17 வருஷம். ஒரு நண்பர் கேஸ் போட்டார், சொத்து கேஸு. என்ன சார் ஆச்சுன்னு கேட்டார். 17 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குன்னாரு. முடிஞ்சிச்சான்னு கேட்டார். முடிஞ்சு போச்சு சார்ண்ணே. பரவாயில்ல, சொத்து வந்துச்சான்னாரு. கேஸு ஜெயிச்சிட்டேன், சொத்து வக்கீலுக்கு போயிடுச்சுட்டார். அதான் நிலைமை. அழகாக சொல்லுவார்கள், ஒரு பூனை தொலைந்து விட்டது என்ற வழக்கு போட்டால் மாடை விற்று பூனை கேஸை நடத்தணும். அதான் நிலைமை. பட் அதற்காக தான் சொல்லுவார்கள். இப்பொழுது நாங்களெல்லாம் சொல்கிறோம், ஏன் கேஸு போடுறேன், 2 பேரும் பேசி தீர்த்துக்கூடாதுன்னு மீடியேஷன் அமைச்சிக்கிட்டு இருக்கோம். 2 பார்ட்டியும் ஒன்றா கூப்பிட்டு நாங்களாக பேசி வழக்கை முடித்து கொள்ளுங்கள், வழக்காடு மன்றத்துக்கு போக வேண்டாம், அங்கே சென்றால் செலவு, உங்களுக்கு கோர்ட் ஃபீலாம் செலவு பண்ணுன்னு சொல்லி இப்போ நாங்கள் நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டுருக்கோம். அப்புறம் இறுதி ஊர்வலத்தை பற்றி பேசுகின்றார்கள். ஏழை பணக்காரன், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், இனங்களில் மாறுபாடு, மதங்களில் மாறுபாடு, இருக்கும் வரை மனிதன் இறந்தால் சடலம், இருக்கும் வரை மனிதன் இறந்தால் சடலம், உணர்ந்து வாழ்ந்தால் புரிந்திடும் வாழ்க்கை என்பதை புரிந்து வாழுங்கள் என்று அழகாக சொல்கின்றார்கள். சுத்தமாக எச்சு துப்புறோம். என்ன இவ்வளோ வருஷம் நம்ம வந்துட்டோம், எங்கேயாவது நம்ம நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம்னு வாழ்க்கையில் சொல்ல முடியுமா? இல்லை வாழ்க்கையில் சாதனைப்படுத்தும் சொல்ல முடியுமா?
எங்கே போனாலும் எச்சு துப்புறோம், ரோட்டில் போனால் அசிங்கம் எச்சு துப்புறோம். யார் பண்ணுறது? நம்ம தான். என்ன முன்னேற்றம் அடைஞ்சிட்டு சொல்கிறோம். வெளிநாட்டு சென்றவர்களுக்கு தெரியும். வெளிநாட்டு சென்று வந்து ஒரு முறை சென்று வந்து விடனால் சொல்லுவீங்க, நம்ம நாடு உருப்புறதுக்கு வழியே கிடையாது. நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். ஏன்னா வி ஆர் நாட் இம்ப்ரூவ்ட் அட் ஆல். வெளியே வீட்டுக்குள்ளே நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம். ஆனால் ரோட்டுக்கு போனோம், கண்ணா பின்னாலும் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் அசிங்கத்தெல்லாம் செய்கிறோம். நம்ம வீட்டில் கூட லேடிஸ் என்ன பண்ணாங்க, வீட்டில் உள்ள குப்பைக்கு ரோட்டில் போட்டுறோம். ஏன்னா அது நம்மளது இல்லைன்னு. தவறு. மாற வேண்டும். அதுதான் சொல்கிறார். சமுதாயம் மாற வேண்டும், மக்கள் மாற வேண்டும், விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும், பிள்ளைகள் மாற வேண்டும், பெரியவர்கள் மாற வேண்டும். நாம் எந்த கட்டத்திலையுமே சிறுவர்களிலிருந்து பெரியவர்களை மாறாமல் தந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கிறோம். மக்கள் மாற வேண்டும் என்பதை கூட அழகாக சொல்கின்றார். அதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரமில்லை. 155 பக்கத்தில் சொல்கின்றார்கள். என்ன வாழ்க்கை என்பது என்ன என்பதையும் சொல்கின்றார்கள். இப்படி மிக அழகாக ஓல்ட் ஏஜ் பற்றி சொல்கிறார்கள். முதியோர் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு நான் சொல்லுவேன். அவருடைய கருத்துக்களுக்கு ஈடாக முதியோர் இல்லம் என்பது வரக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. எது வேணால் வரலாம், முதியோர் வரக்கூடாது. ஏனென்றால் முதியோர்கள் சிறியவர்களால் காக்கப்படவில்லை என்பதுதான். அதுதான் சகோதரர் பழனிக்குமார் அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். முதியோர் இல்லம் வரக்கூடாது. ஏன் வருகிறது என்று சொன்னால், பிள்ளைகள் அவர்களை பார்ப்பதில்லை. இது சட்டம் கூட வந்துருச்சு. அதுவும் பாருங்கள், ஒரு சட்டம் அதுக்கு வர வேண்டுமா? முதியோர்களை காக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் பிள்ளைகள் நடவடிக்கை எடுக்கலாம். அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, நான் போலீஸில் என் பிள்ளை என்னை பார்க்க மாட்டேங்கிறேன்னா போலீஸ் போய் ஆக்ஷன் எடுக்கும். இது முந்தியெல்லாம் கடமையாக இருந்தது. இப்பொழுது ஒரு அதெல்லாம் கிடையாது. பணம் அதில் எழுதியிருக்காங்க, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு அழுதுகிட்டு இருக்கார் அப்பான்னு சொல்லி போட்டிருக்காரு. ஒரு அழகாக சொல்லுவார்கள், ஒரு இடத்துல படித்தேன், வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அனாதை இல்லம் என்று சொன்னார்கள். இதுதான் ஸ்டேட்டஸ். நாம் என்னத்தை சாதித்தோம்? படித்தவர்களெல்லாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க அர்த்தமா? பணம் இருந்தால் பத்தாது, படித்தால் மட்டும் பத்தாது. ஆனால் வாழ்க்கையிலே நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தோழமை உணர்வோடு எல்லோரும் அன்புற்று இன்பமாக பழக வேண்டும். அதைத்தான் சொல்கிறார், அன்புற்று பழகுங்கள். The kindness is a word which a deaf can hear, dumb can speak என்று சொல்வார்கள். அன்பு என்ற வார்த்தை காது கேளாதனும் கேட்க முடியும், வாய் பேசாதனும் பேச முடியும். அன்பை பரிமாறிக்கொள்வதில் ஏன் தயங்குகிறோம் என்று எனக்கு புரியவில்லை. நம்ம ஊரில் தான் ஏற்று வீட்டுக்காரனை கூட நம்ம பார்க்க மாட்டோம், இப்படியே போவோம். ஃபாரினில் போனோம்னா அவன் எஸ்ஸும்மா ஹலோம்மா, ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது குட் மார்னிங் சார்மா, யாருன்னே தெரியாது. நான் நீங்கள் போங்க நாளைக்கு வெளியூருக்கு குட் மார்னிங் அப்படிமா. உங்கள் வீட்டில் வந்து யார் பவர்னு யாரோ ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் நினச்சி அழகிற அந்த பழக்கம் நமக்கு வேண்டாம். குட் மார்னிங் பார்த்து சிரிக்கலாமே. சிரிப்பதனால் நம்ம எதையுமே விட்டு போகிறதில்லை. ஸ்மைல் வில் பிரிங் மெனி திங்ஸ் டுகெதர். த ஸ்மைல் நோபடி டஸ் இட். நீங்கள் உண்மையிலே நெஞ்சிலே கை வச்சு சொல்லுங்கள், பக்கத்து வீட்டுக்காரர் யாருன்னு முழுமையாக தெரியுமா? ஏற்று வீட்டுக்காரன் யாருன்னு முழுமையாக தெரியுமா? அங்கே இருக்க பாதி பேருக்கு சத்தியமாக தெரியாது. கிராமத்தில் போங்க எல்லாம் தெரியும். நீங்கள் யாராவது ஒருத்தர் போய் கிராமத்தில் போய் ராஜேஸ்வரி வீடு எங்கே இருக்குன்னா கூட வந்து காமிட்டி விடுவாங்க. இங்கே சார் இல்லை தெரியலங்கிற சார், பக்கத்து வீட்டில் எங்கே இருக்குன்னு சார், ஏன் சார் உயிர் எடுக்கிறீங்க? காலையில் ஒருத்தர் வருவார், பக்கத்தில் கருப்பாக ஒருத்தர், அவர் அந்த போய் கேட்டுங்க. ஏன் இந்த வாழ்க்கை? ஆக நாம் எப்போவுமே சொல்கிறேன், நாம் வாழ்வதை விட மற்றவர்கள் நம்ம சொல்லுவாங்க, அழகாக சொல்லுவார்கள், நாம் வாழ்விலை வருவதை விட மற்றவர்கள் வீழ்ச்சியிலே சந்தோஷப்படுறோம். நம்ம எழுச்சி இருக்குமோ என்னமோ தெரியல, ஏற்று வீட்டுக்காரன் போனானா அப்பாடா சந்தோஷம்டாப்பா. நம்ம கார் வாங்குறோமோ இல்லை தெரியாது, ஏற்று வீட்டுக்காரன் பென்ஸ் காரை வாங்கிட்டானா, எப்படி வாங்கினா பென்ஸ் காரு? நேற்று வரைக்கும் சும்மா தானே இருந்தான். உங்களுக்கு ஏன் முடிஞ்சால் வாங்குங்க. தயவு செய்து சொல்லுங்கள், நாம வாழ வேண்டும், மற்றவருக்கு வாழக்கூடாது. எப்பொழுதுமே நம்ம ஊரில் பழக்கம் என்னென்னா, நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வழக்குகள் வருகின்றனவே. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏன் வழக்குகள் சிந்தித்து பாருங்கள். பாதி வழக்குகள் சகோதரர் கூட, அப்பாவுக்கு மகனு கூட, ஹஸ்பண்டு ஒய்ஃபு கூட. ஏன்? விட்டு கொடுத்த மனப்பான்மை அறவே போயிடுச்சுங்க. விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை என்று சொல்வார்கள். விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தால் உறவு கெட்டுப்படும் என்று சொல்வார்கள். கெட்டிப்படும். எங்கே பண்ணுறோம்? அதுதான் சொல்லியிருக்கின்றார்கள். எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கார். ஆனால் ஒரே ஒரு குறை, நீதியில் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட்டார். அது ஒரு புக்கில் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 5 minutes முடிச்சிடறேன், 2 minutesல. ஏன்னா நீதித்துறையில் வந்த காரணத்தினால அதை சொல்லாமல் போனால் நாளைக்கு தப்பாக போயிடும். அவனை வந்தார், ஒரு பேர் படிக்காமல் போயிட்டாருமாங்க. 148வது பக்கத்திலே நான் எனக்கு கொடுத்துருக்கின்ற புக்கில் சொல்லியிருக்கார். அதாவது தவறில்லை, பட்